காது கேட்க முடியல, பேச முடியலன்றத இவங்க ஓவியம் மூலயமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஓவியங்கள் வந்து அவங்க பேச நினைக்கக்கூடியதை, அவங்க கேட்க நினைக்கக்கூடியது எல்லாமே இவங்க ஓவியங்கள் வந்து பேசும், கேட்கும். புகழ் பெறுவேனோ சாதனைக்காக வரைந்த என் ஓவியமே எப்பொழுது சாதனையில் இடம் பெறுவேனோ வாழ்க்கையில் வந்த என் போராட்டமே எப்பொழுது வாழ்வு வெற்றி பெறுவேனோ ஏழைகளின் துயரத்தை போக்க என் மனிதாபிமானமே இப்பொழுது ஏழைகளுக்கு நல் சேவை செய்வேனோ மனிதா நீயும் தன்னை போல் சாதிக்க துடிப்பவரா கலங்காது விடாமுயற்சி செய்து சாதிப்போமாக. என்னுடைய லட்சியம் இந்தியாவின் பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மா மாதிரி இருக்க என்னோட ஆசை. என் பெயர் கோபாலகிருஷ்ணன். இது என்னுடைய அக்கா தனலட்சுமி. இவர் வந்து இப்போ ஒரு சிறந்த ஓவியராக இருக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலே, அதாவது 7 வயதிலிருந்தே இவங்களுக்கு வந்து காது கேட்க முடியாது. அதே போல் பேசுகிறதும் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவாங்க. அதாவது அந்த 7 வயது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வந்து பேச்சு திறமை இருந்ததோ அதே தான் இது வரைக்குமே இருக்குது அவங்களுக்கு. ஒரு 20-22 வயசு போல் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாளிதழ் வாங்க ஆரம்பித்தோம். அந்த நேரம் தான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க இவங்க. அந்த படிக்கும் போதே வந்துட்டு இவங்களுக்கு வந்து நிறையா வார்த்தைகள் வந்து அர்த்தங்கள் தெரியல. அதேமாரி சில வார்த்தைகள் வந்து கூட்டி படிக்க தெரியல. ஏன் அப்படின்னா அந்த 1ஆம் வகுப்பு 2ஆவது வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இவங்க படிச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் உள்ள அறிவை வச்சு அந்த நாளிதழை இவங்களால படிக்க முடியல. இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் ஒரு வார்த்தைகளாக கற்றுக்கிட்டு நல்லாவே வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாளிதழை படிக்கும் போது அதில் சில ஓவியங்கள்லாம் வரும். அது மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கிட்டு ஊனம் என்பது சாதிக்க ஒரு தடை இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாடோட நம்மளும் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நம்ம ஒரு இடம் பிடிக்கணும், அதுக்கு என்ன வந்து நம்ம ஒரு ஆயுதமாக எடுத்துக்கலான்னு நினைக்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த ஓவியம் வந்து இவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதை அந்த 22-23 வயசில் வந்து அந்த ஓவியத்தை சின்னதாக ஒரு பென்சிலில் வச்சு வரைகிறது, ஒரு சின்ன பொம்மையை வரைகிறது, இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஓவியம் வரைகிறத வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மேலும் தன்னுடைய நல்ல முயற்சினால் இவ்வளோ பெரிய நல்ல ஓவியங்களை வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வரைகிற ஓவியங்கள் வந்து இவங்களுக்கு காது கேட்க முடியல, பேச முடியலன்றத இவங்க ஓவியம் மூலயமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஓவியங்கள் வந்து அவங்க பேச நினைக்கக்கூடியதை, அவங்க கேட்க நினைக்கக்கூடியது எல்லாமே இவங்க ஓவியங்கள் வந்து பேசும், கேட்கும். இவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓவியங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு காட்சிப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் வந்து தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணும். அப்படி ஒரு கண்காட்சியில் வச்சு இவங்களுடைய ஓவியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தணும். அதே மாதிரி இவங்க வந்து ராஜா ரவிவர்மா வந்து ஓவியங்கள் இன்னாலும் எப்படி வந்து நிலைத்து நிற்கிறதோ அதே மாதிரி இவங்களோட ஓவியங்களும் இவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் நிலைத்து நிற்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க இப்போதைக்கு. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸிபிஷன் இதுமாரி கண்காட்சி நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்தி இவங்களை அந்த கண்காட்சியில் இடம்பெற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கோம்.